மஹிந்தவிற்காக கண்ணீர் விட்டார் கோட்டா. அரசனாக்கிய அண்ணனியை வெளியேற்றிய கதை. பரீட்சை எழுதி இடைவேளையில் மாணவியை பாலியல் தொல்லை செய்த மேற்பார்வையாளர் பரீட்சை விடை சொல்லித் தருவதாக பாலியல் லஞ்சம். கொலை செய்யப்பட்ட ஆயிஷாவுக்கு என்ன நடந்தது? பல மர்மங்களின் பின்னர் பெற்றோர் வெளியிட்ட தகவல். கோட்டா கோகம கூடாரங்களை கிழித்தெறிந்த அவலம் இன்று மாலை இடம்பெற்ற சம்பவம். காணாமல் போன சிறுமி 24 மணித்தியாலத்திற்குள் போலீசாரால் மீட்பு. சிறுமி கூறிய அதிர்ச்சி காரணம். பெரும் புள்ளிகளின் காலில் விழுந்து மனைவியை மீட்டாரா விமல்? வெளியான உண்மை தகவல். மிருக காட்சி சாலைகளில் பட்டினியால் வாடும் மிருகங்கள். உணவு வாங்க பணம் இல்லை. தமிழர் பகுதியில் திடீரென உயிரிழந்த இளைஞர்கள். மருத்துவர்கள் வெளியிட்ட பகீர் காரணம். ஜனாதிபதியின் உத்தரவை தூக்கி எறிந்து நீதியை நிலைநாட்டியது உயர் நீதிமன்றம். துமிந்த சில்வா தொடர்பில் வரலாற்று முடிவு. ஷவேந்திர சில்வாவிற்கு புதிய பதவி. புதிய ராணுவ தளபதியும் நியமனம். ஓயல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. தயவு செய்து பகிருங்கள். நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு. 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. தலைமன்னாரில் கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம். இலங்கைக்கு கடத்தவிருந்த 1 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளுடன் ஒருவர் கைது. ஒருவர் தப்பியோட்டம். புல் டேங்க் அடித்துக் கொண்டு இலங்கை வருமாறு கோரிக்கை. 2.5 வயதில் உலக சாதனை. சிறுபான்மை மக்களிடத்தில் இருந்து முதல் வெற்றி. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கியதே தன்னுடைய அரசியல் வாழ்வில் தான் எடுத்த கடினமான தீர்மானம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த முடிவை நாட்டிற்காக எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் எதிர்காலத்திற்காக தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் கோட்டாபய தெரிவித்துள்ளார். தற்போது நம்பிக்கை நிமித்தமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் நம்பிக்கையில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் ஜனாதிபதி நீலிக்கண்ணீர் வடிப்பதாக கூறி பல கருத்துக்கள் வலம் வருகிறது. மேலும் அரச பதவியேற்று அரசு தலைவர் முதலில் கண்ணீர் வருமாறு கவலையுடன் தெரிவித்த முதல் அறிவிப்பு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவியொருவர் பரீட்சை மண்டப மேற்பார்வையாளரால் பாலியல் இடையூறுக்கு உள்ளாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. சாதாரண தர பரீட்சை அட்டவணைப்படி கடந்த 25ஆம் தேதி வரலாற்று பாட பரீட்சை நடைபெற்றது. இதன்போது வழங்கப்பட்ட இடைவேளை காலப்பகுதியில் பரீட்சை மண்டப மேற்பார்வையாளரால் குறித்த மாணவி பாலியல் இடையூறுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பரீட்சை வினாக்கு விடை சொல்லித் தருவதாக கூறி குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இது தொடர்பில் இந்த மாணவி தன்னுடைய பெற்றோருடன் ஹிதோகம காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது பரீட்சை மண்டப மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர பரீட்சைகள் ஆணையாளருக்கு பணித்துள்ளதாக கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவி, பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி, உதவி பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி, பரீட்சை மண்டப மேற்பார்வையாளர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரகம அட்டுலுகம பகுதியில் 9 வயதான சிறுமி ஆயிஷா கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கொலையுடன் தொடர்புடையவரான 29 வயதுடைய குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். சிறுமியின் கொலை தொடர்பில் பெரும் சர்ச்சைகள் வெடித்துள்ள நிலையில் கொலை செய்யப்பட்ட சிறுமி பாத்திமா ஆயிஷாவின் தாயார் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் மகள் கோழி இறைச்சி கறி கேட்டார். அவருக்கு கோழி இறைச்சி சாப்பிடுவதற்கு மிகவும் விருப்பம். நான் வாங்கி வருகிறேன் என கூறி 250 ரூபாய் பணத்தையும் ஆயிஷா பெற்றுக்கொண்டார். அருகிலுள்ள கடைக்கு சென்று வருமாறு கூறினேன். அங்கு 3 முறை சென்று வந்தார். எனினும் அங்கு கோழி இறைச்சி இல்லாமையால் சற்று தொலைவில் உள்ள கடைக்கு சென்றார். அங்கு சென்றவர் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. இதற்கு முன்னரும் அந்த கடைக்கு தனியாக சென்று வருவார். மிகவும் தைரியமானவர். கடைக்கு சென்றவர் காலை 11 மணி வரை வீட்டிற்கு வராமையால் குடும்பத்தினருக்கு தொலைபேசி ஊடாக தகவல் வழங்கினேன். இது தொடர்பில் கணவருக்கும் கூறினேன். அவரும் தேடி பார்த்தார், கண்டுபிடிக்கவில்லை. 1 மணித்தியாலத்துக்கு மேல் தேடிய பின்னர் போலீசாரிடம் கூறினோம். அதன் பின்னர் மேற்கொண்ட தேடலின் போது மகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்த மகள் 3வது பிள்ளை.
அவர் தன்னுடைய கடைசி சகோதரி மீது மிக அன்பு கொண்டுள்ளார். அடுத்த வருடம் மகள் 6ஆம் வகுப்புக்கு செல்வதற்காக புத்தகங்கள் அனைத்தும் ஏற்பாடு செய்திருந்தார். அவரை அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இனி அவர் ஒருபோதும் மீண்டும் வரமாட்டார் என்றும் தாயார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தன்னுடைய மகளின் மரணத்திற்கு தன்னுடைய போதைப்பொருள் பழக்கமே காரணமாகிவிட்டதென சிறுமியின் தந்தை குறிப்பிட்டுள்ளார். என்னுடைய மகளை நான் உரிய முறையில் பார்த்து கொள்ளாமையினாலேயே என்னுடைய மகளை இழந்து விட்டேன். போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டேன். அதுவே இந்நிலைக்கு காரணமாகிவிட்டது. இனி இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் போதைப்பொருள் இல்லாமல் போய்விட வேண்டும். அது அனைத்தையும் அழித்து விட்டது. என்னுடைய மகளுக்கு நடந்தது இனி வேறு யாருக்கும் நடந்துவிடக் கூடாதென தந்தை அக்ரம் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பெற்றோரின் பொறுப்பற்ற செயற்பாட்டின் காரணமாகவே அப்பாவி சிறுமியின் உயிர் பறிபோயுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுமி ஆயிஷாவின் படுகொலை சம்பவம் முழு நாட்டையும் உலுக்கியிருந்த நிலையில் உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் பகுதியில் கோட்டா கோகம உருவாக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் 53வது நாளாக இன்றும் தொடர்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை பதவி விலகு வலியுறுத்தி தொடர்ந்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை இன்று அதிகாலை முதல் கொழும்பின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் காலிமுகத்திடல் பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக கோட்டா கோகம பகுதியில் போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் கிழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு சேதமடைந்துள்ளன. இருப்பினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சீரற்ற காலநிலையையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணாமல் போயிருந்த சிறுமியை 24 மணித்தியாலத்திற்குள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு கல்முனை போலீசார் நேற்று இரவு மீட்டனர். அம்பாறை கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஸ்லாமாபாத் பகுதியில் பெண்கள் காப்பகத்தில் இருந்து குறித்த சிறுமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணியிலிருந்து காணாமல் சென்றிருப்பதாக பாடசாலை நிர்வாகத்தினர் கல்முனை போலீஸ் நிலையத்தில் மாலை முறைப்பாடு செய்தனர். குறித்த காப்பகத்தில் ஒரு வருடமாக தங்க வைக்கப்பட்டிருந்த இந்த சிறுமி பலரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையின் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் குறித்த காப்பகத்தில் பாதுகாப்பிற்காக தங்க வைக்கப்பட்டார். மேலும் இந்த சம்பவத்தில் காணாமல் சென்றவர் நிந்தபூர் 2 இமாம் கசாலி வீதியைச் சேர்ந்த 16 வயது மதிக்கத்தக்க வதுர்தீன் ஃபாத்திமா ஜஜானா என்பவர் ஆவார். இந்நிலையில் குறித்த சிறுமி தங்க வைக்கப்பட்டிருந்த காப்பகத்தில் சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை பகலுணவை உட்கொண்ட பின்னர் பாடசாலை வளாகத்தில் நின்றதாகவும் பின்னர் திடீரென்று அவர் அங்கிருந்து காணாமல் சென்று விட்டதாகவும் பாடசாலை காப்பாளர் தெரிவித்ததை தொடர்ந்து போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ் குழுவினர் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் வைத்து நேற்றிரவு குறித்த சிறுமியை மீட்டனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சிறுமி நேற்றிரவு கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் உரிய தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர். குறித்த சிறுமி தன்னுடைய வாக்குமூலத்தில் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் குறித்த காப்பகத்தில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக் கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவுக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டதும் அவருடைய வழக்கறிஞர்கள் மேன்முறையீடு செய்து பிணை மனுவை தாக்கல் செய்தனர். பிணை மனு பரிசீலனை நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிணை மனு இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்போது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் சசி வீரவன்சவுக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டது. குறித்த விடயம் தொடர்பில் அரசு தலையீடுகளின் அடிப்படையில் குறித்த பிணை வழங்கப்பட்டதாக பல விமர்சனங்கள் வெளியாகியுள்ள நிலையில் சரியான நீதியின் அடிப்படையில் குறித்த பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவெள்ளை மிருகக்காட்சி சாலை மற்றும் ஏனைய மிருகக்காட்சி சாலைகளில் உள்ள விலங்குகளுக்கு தினசரி உணவு வழங்குவதற்கு பணம் இல்லை என விலங்கியல் திணைக்கள அதிகாரிகள் விவசாய வனவிலங்கு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் தெரிவித்துள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் விலங்கியல் திணைக்கள அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாலும் எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததாலும் உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தாலும் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உயிரியல் பூங்கா அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பட்ஜெட்டில் அரசு ஒதுக்கிய பணம் முடிவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மிருக காட்சி சாலைகளுக்கு உணவு வழங்கிய விநியோகஸ்தர்களுக்கு தற்போது 59 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளதுடன் இந்த வருடத்தின் எஞ்சிய பகுதிக்கு குறைந்தது 120 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திரைசேரியுடன் கலந்தாலோசித்து உரிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய வனவிலங்கு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர இதன்போது தெரிவித்துள்ளார்.
திடீரென உயிரிழந்ததாக கருதப்படும் இரு இளைஞர்களின் சடலம் நேற்றைய தினம் மன்னார் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் இளைஞர்களின் உயிரிழப்புக்கு அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் உள்ளிருத்தமையே காரணம் என மருத்துவர்கள் பகிர் தகவலை வெளியிட்டனர். திடீர் சுகையினமடைந்ததாக கூறி வித்ராஸ் மௌசாட் வயது 35, மகேந்திரன் பிரதீப் வயது 26 என்ற இருவரே இவ்வாறு திடீர் சுகையினமடைந்ததாக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கு முன் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதி செய்தனர். வாகனம் ஒன்றில் 4 பேர் கொழும்பு நோக்கி பயணித்த நிலையில் நோய்வாய்ப்பட்டதாக தெரிவித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர்கள் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அதிக போதைப்பொருள் பாவனையே மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படும் நிலையில் வாகனத்தில் இருந்த எஞ்சிய இருவரிடமும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாரதி லக்ஷ்மன் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கு தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி துமிந்த சில்வாவிற்கு கோட்டாபயவால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததோடு துமிந்த சில்வாவுக்கு வெளிநாடு செல்ல உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதற்கமைய துமிந்த சில்வாவை மீண்டும் சிறையில் அடைக்குமாறு உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குமாறும் சட்டம் அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பி பத்மன் சூரசேன, யசந்த கோட்டாகொட மற்றும் அச்சல்ல வேங்கப்புலி ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். கிருணிகா பிரேமச்சந்திர, அவருடைய தாயார் சுமன பிரேமச்சந்திர மற்றும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் கசாலி குசைன் ஆகியோர் துமிந்த சில்வாவிற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு எதிராக 3 அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்களின் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாளை அவர் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்பார் என அரசு தலைவர் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் 24வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்கும் லேனகேவை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்துள்ளார். இதன்படி லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று நாளை புதன்கிழமை அவர் தன்னுடைய புதிய பதவியை பொறுப்பேற்கின்றார். அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை அல்மினன் வீதி ஜர்ஜின் அக்மல் ஃபாத்திமா நுஸ்கா தம்பதிகளின் மகளான மின்ஹா துல்லாமி தன்னுடைய 2.5 வயதில் 120 உலக நாடுகளின் தலைநகரங்களை 2 நிமிடத்தில் மிக வேகமாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்துள்ளார். இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்திய சிறுமியை பிரதேச மக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். உலக சாதனை புத்தக நிறுவனமானது அந்த சிறுமியின் திறமையையும் அதீத நினைவாற்றலையும் பரிசீலனை செய்து உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து சாதனை சிறுமியாக தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இவருக்கான இலச்சினை, பதக்கம் மற்றும் சான்றிதழ் என்பவை அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னுடைய 2 வயதில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மென்ஹா துல்லாமி என்கின்ற இந்த சிறுமி மருதமுனை வரலாற்றில் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த முதலாவது சாதனை சிறுமியாவார். தற்போது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளம் அல்லது ஏனைய அனர்த்தங்களால் பரீட்சார்த்திகள் திட்டமிட்ட பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியாமல் போனால் அருகிலுள்ள பரீட்சை நிலையத்துக்கு சென்று காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் கடும் மழையால் பரீட்சைகள் மண்டபத்தில் பரீட்சார்த்திகள் கொடியை பிடித்துக் கொண்டு பரீட்சை எழுதிமை தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த படங்கள் எந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் கந்தானை பிரதேசத்தில் உள்ள பரீட்சை நிலையம் ஒன்றிலேயே இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. மழையுடனான வானிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே அத்தனுக்கலு, கிங், களனி, நில்வள, கள்ளு ஆகிய கங்கைகளின் அருகில் வசிப்போர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுரலியா, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஏற்படுகின்ற அபாயமுள்ள பகுதிகளில் தங்கியிருப்பவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தலைமன்னாரில் 4 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் சுங்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. 2 கிலோ எடை கொண்ட இந்த தங்கத்துடன் 3 சந்தேக நபர்களையும் இலங்கை சுங்க திணைக்களத்தின் காங்கேசந்துறை உப செயற்பாட்டு நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் சுதத்த சில்வா தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்படையின் தலைமன்னார் முகாம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை தொடர்ந்து இந்தியாவுக்கு கடத்தப்படவிருந்த நிலையில் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 1.912 கிலோகிராம் எடை கொண்ட இதன் பெறுமதி 4,32,08,000 ரூபாவாகும். நடுக்கடலில் வைத்து தங்கத்தை பறிமுதல் செய்து சந்தேக நபர்களையும் கைது செய்த கடற்படையினர் அவர்களை சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த 1 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளுடன் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒருவர் தப்பியோடியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு பதப்படுத்தப்பட்ட சுமார் 200 கிலோ மதிப்புள்ள கடல் அட்டைகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வந்திருந்தனர். இதன்போது பட்டினம் காத்தான் புறவழிச்சாலை பகுதியில் கேணிக்கரை காவல்துறையினர் இருவரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்ததில் ஒருவர் தப்பியோடியுள்ளார். மற்றொருவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததால் விசாரணை செய்ததில் இலங்கைக்கு படகு மூலம் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் கடத்தப்படவிருந்தமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்ததில் அவரிடமிருந்த சுமார் 200 கிலோ மதிப்புள்ள 1 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடத்தல் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரும்போது தங்கள் விமானங்களின் எரிபொருள் தாங்கிகளை முழு கொள்ளளவில் வைத்திருக்குமாறு அல்லது வேறு இடத்தில் எரிபொருளை நிரப்பும் திட்டத்துடன் இலங்கை வருமாறு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் ரெகான் வன்னியப்பா சர்வதேச விமான நிறுவனங்களிடம் கோரியுள்ளார். புளூம்பெர்க் செய்திச் சேவைக்கு கருத்து தெரிவித்த போது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் ரெகான் வன்னியப்பா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது விமான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதன் காரணமாக இலங்கைக்கான விமானங்களை இயக்கும் போது போதுமான அளவு விமான எரிபொருளுடன் வருமாறும் விமான நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கான எரிபொருள் நிரப்பும் பணி தற்போது தென்னிந்தியாவில் உள்ள சென்னை விமான நிலையம் மற்றும் துபாய் விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படுவதாக புளூம்பெர்க் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. மஹிந்தவிற்காக கண்ணீர் விட்டார் கோட்டா, அரசனாக்கிய அண்ணனியை வெளியேற்றிய கதை. பரீட்சை எழுதி இடைவேளையில் மாணவியை பாலியல் தொல்லை செய்த மேற்பார்வையாளர் பரீட்சை விடை சொல்லித் தருவதாக பாலியல் லஞ்சம். கொலை செய்யப்பட்ட ஆயிஷாவுக்கு என்ன நடந்தது? பல மர்மங்களின் பின்னர் பெற்றோர் வெளியிட்ட தகவல். கோட்டா கோகம கூடாரங்களை கிழித்தெறிந்த அவலம் இன்று மாலை இடம்பெற்ற சம்பவம். காணாமல் போன சிறுமி 24 மணித்தியாலத்திற்குள் போலீசாரால் மீட்பு. சிறுமி கூறிய அதிர்ச்சி காரணம். பெரும் புள்ளிகளின் காலில் விழுந்து மனைவியை மீட்டார் அபிமல். வெளியான உண்மை தகவல். மிருகக்காட்சி சாலைகளில் பட்டினியால் வாடும் மிருகங்கள், உணவு வாங்க பணம் இல்லை. தமிழர் பகுதியில் திடீரென உயிரிழந்த இளைஞர்கள், மருத்துவர்கள் வெளியிட்ட பகீர் காரணம். ஜனாதிபதியின் உத்தரவை தூக்கி எறிந்து நீதியை நிலைநாட்டியது உயர் நீதிமன்றம். துமிந்த சில்வா தொடர்பில் வரலாற்று முடிவு. ஷவேந்திர சில்வாவிற்கு புதிய பதவி, புதிய ராணுவ தளபதியும் நியமனம். ஓயல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு, தயவு செய்து பகிருங்கள். நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு, 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. தலைமன்னாரில் கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம். இலங்கைக்கு கடத்தவிருந்த 1 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளுடன் ஒருவர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். புல் டேங்க் அடித்துக் கொண்டு இலங்கை வருமாறு கோரிக்கை. 2.5 வயதில் உலக சாதனை, சிறுபான்மை மக்களிடத்தில் இருந்து முதல் வெற்றி. மஹிந்தவிற்காக கண்ணீர் விட்டார் கோட்டா, அரசனாக்கிய அண்ணனியை வெளியேற்றிய கதை. பரீட்சை எழுதி இடைவேளையில் மாணவியை பாலியல் தொல்லை செய்த மேற்பார்வையாளர் பரீட்சை விடை சொல்லித் தருவதாக பாலியல் லஞ்சம். கொலை செய்யப்பட்ட ஆயிஷாவுக்கு என்ன நடந்தது? பல மர்மங்களின் பின்னர் பெற்றோர் வெளியிட்ட தகவல். கோட்டா கோகம கூடாரங்களை கிழித்தெறிந்த அவலம் இன்று மாலை இடம்பெற்ற சம்பவம்.
காணாமல் போன சிறுமி 24 மணித்தியாலத்திற்குள் போலீசாரால் மீட்பு. சிறுமி கூறிய அதிர்ச்சி காரணம். பெரும் புள்ளிகளின் காலில் விழுந்து மனைவியை மீட்டாரா விமல்? வெளியான உண்மை தகவல். மிருகக்காட்சி சாலைகளில் பட்டினியால் வாடும் மிருகங்கள், உணவு வாங்க பணம் இல்லை. தமிழர் பகுதியில் திடீரென உயிரிழந்த இளைஞர்கள், மருத்துவர்கள் வெளியிட்ட பகீர் காரணம். ஜனாதிபதியின் உத்தரவை தூக்கி எறிந்து நீதியை நிலைநாட்டியது உயர் நீதிமன்றம். துமிந்த சில்வா தொடர்பில் வரலாற்று முடிவு. ஷவேந்திர சில்வாவிற்கு புதிய பதவி, புதிய ராணுவ தளபதியும் நியமனம். ஓயல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு, தயவு செய்து பகிருங்கள். நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு, 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. தலைமன்னாரில் கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம். இலங்கைக்கு கடத்தவிருந்த 1 கோடி மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளுடன் ஒருவர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். புல் டேங்க் அடித்துக் கொண்டு இலங்கை வருமாறு கோரிக்கை. 2.5 வயதில் உலக சாதனை, சிறுபான்மை மக்களிடத்தில் இருந்து முதல் வெற்றி.